ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே எல்லாராலும் விரும்பப்பட முடியாது. எல்லோருமே, நம்ம பழகிற எல்லோருமே, நம்ம டீல் பண்ணுற எல்லோருமே நம்ம விரும்புகிறாங்க, நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க, நம்ம மேலே எந்த விதமான அப்ஜெக்ஷனோ ஆட்சேபனையும் இல்லாமல் ரொம்ப ஒரு சந்தோஷத்தோடு அணுகிறாங்கன்னா எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தங்க. எப்போவுமே ஒரு 100 பேர் 1000 பேரோடு நம்ம டீல் பண்ணுறோன்னா அந்த 100ல் ஒரு 20 பேருக்கு நம்மளை பிடிக்காம தான் இருக்கும். ஏன்னா நாட் ஆல் த ஃபிங்கர்ஸ் ஆர் ஆஃப் த சேம் லெங்த். எல்லாவர்களும் ஒரே அளவு லெங்த்தில் இருக்கிறதில்ல. வேறு வேறு நபர்கள் வேறு வேறு கண்ணோட்டத்தோடு இருப்பார்கள். அதனால் அவங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் டசன்ட் மீன் தட் யூ ஆர் ராங். அவர்கள் தப்புன்னு நினைக்கிறதுக்காக நம்ம தப்புன்னு அர்த்தமும் கிடையாது. அதே சமயத்தில் எல்லாருமே நம்மளை கரெக்ட் சூப்பர் அப்படின்னு நினச்சாங்கன்னா யாரோ ஒரு சிலருக்கு நம்ம நடிக்கிறோன்னு அர்த்தம். ஓகே, பாட்டம் லைன், நம்ம இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளுடைய தனித்துவம், தனித்தன்மையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுடைய இயல்பு இருக்குது இல்லைங்களா, அந்த இயல்பு மிகவும் தனித்துவமானது. இறைவன் நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கொடுத்துருக்கான், இறைவனுடைய பிளெஸ்ஸிங். அதில் அஃப்கோர்ஸ் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நமக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் டெவலப் பண்ணணும், டெவலப் பண்ணிக்குவோம், இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். பட் அட் த சேம் டைம் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண முயற்சி பண்ண வேணாம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ண வேணாம். அது பண்ண முடியாது. இட்ஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க். ஓகேங்களா? அதனால் நம்ம தனித்துவத்தை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறைவன் இப்படி படைச்சிருக்கான்னா வி தேங்க் காட். நம் இண்டிவிஜுவாலிட்டி இறைவன் நமக்காக தனித்துவமாக கொடுத்தது. அதனால் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நடித்து நம்மளுடைய தனித்தன்மையை இழக்க வேண்டாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபேண்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.